தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். வங்கி கணக்குல குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாமல் இருப்பதற்காக அபராதம் வசூலிக்கப்படுகிறது. அது மட்டும் பார்த்தோம்னா கடந்த 4 நிதியாண்டுகள்ல 26,000 கோடி வசூலிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. கடந்த நிதியாண்டுல மட்டும் பார்த்தோம்னா 7,086 கோடி அளவிற்கு இதற்காக இந்த பெனல்டி அப்படிங்கிறது மட்டுமே வசூலிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் தகவல். அப்ப அடிப்படையில் என்ன நடக்கிறது வங்கிகள்ல, எதற்காக இது இன்னமும் வசூலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய பொதுத்துறை வங்கிகள் அதை நிறுத்திட்டாங்க, அதை வசூலிக்கிறது இல்லை சேமிப்பு கணக்கை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கிறது. அதையும் தாண்டி இவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னா என்ன நடக்கிறது, எதற்காக இது வசூலிக்கப்படுகிறது, இது வசூலுங்கிறது தேவைதானா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஒரு வங்கி கணக்கு, அதாவது ஜன்தன் இல்லாம அந்த பிஎஸ்பிடிங்கிறாங்க, அந்த அக்கௌண்ட் இல்லாமல் வைத்திருந்தார்கள். ஆனால் அவங்களுக்கு விவரம் தெரியாமல் அவங்க இந்த பணத்தை எல்லாம் செலுத்த வேண்டி வருதா அப்படின்னு பல கேள்விகள் இதை சுற்றி இருக்கிறது. சாதாரண மனிதனுக்கு இந்த வசூல், இந்த பெனல்டி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது. இது பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைந்திருக்கிறாங்க. முதலாவதாக அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணையம் வழியாக இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி பார்க்கறீங்க சார்? ஒரே ஆண்டு, ஒரு நிதியாண்டுல 7,086 கோடி, அதுலயும் பாத்தீங்கன்னா தனியார் வங்கிகள் தான் கிட்டத்தட்ட நிறைய அதுல பெரும் பங்கு வசூலிச்சிருக்காங்கன்றதை பார்க்க முடிகிறது. பொதுத்துறை வங்கிகள்லயே 2 வங்கிகள் தான் சேமிப்பு கணக்குக்கு வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 10 வங்கிகள் அதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு இருந்தா கூட நடப்பு கணக்கு, கரண்ட் அக்கௌண்ட் சம்பந்தமா அவங்க பெனால்டி வசூலிக்கப்படுகிறது. எப்படி இது பொதுமக்களுக்கு இது என்ன பாதிப்பை ஏற்படுத்துறதா நீங்க நினைக்கிறீங்க? டிமானிட்டைசேஷன் வரும் பொழுது பத்திரிகைகள்ல ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிற பத்திரிகைகள் எழுதுனாங்க, they said the rich will suffer, unfortunately it is not the rich who suffers, it is the poor who are dying அப்படின்னு எழுதுனாங்க. நீங்க டிமானிட்டேஷன் வரும்போது பணக்காரர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள், அவர்கள் தான் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நினைச்சோம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஏடிஎம் வாசல் அணிந்து ஏழைகள் தான் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்துச்சு. எதுக்காக சொல்றேன்னா, இப்போ இந்த ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு இந்த டாபிக்கை பார்த்தோன்னா ஞாபகம் வருது 2 சம்பவம். ஒண்ணு, என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ரொம்ப குடும்ப கஷ்டத்துல இருக்காரு. அவர் காசு எல்லாம் கேட்கல, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். ரொம்ப குடும்ப கஷ்டத்துல இருக்கே, குழந்தைகளுக்கு வாங்கி போட கூட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டு நான் ஒரு 1000 ரூபாய் பணம் போட்டு விட்டேன். போட்டுட்ட பிறகு அவர் எனக்கு போன் பண்ணாரு, ரொம்ப நன்றி, எனக்கு 1000 ரூபாய் நீங்க போட்டு விட்டீங்க, ஆனா என்ன பிரச்சனைனா அதுல ஒரு 500 ரூபாய் அக்கௌண்ட்ல பிடிச்சிட்டாங்க, எனக்கே தெரியாது மினிமம் பேலன்ஸ்ல எவ்வளவு மோசமா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் பிடிச்சிட்டாங்க, அதனால நீங்க கொடுத்ததுல எனக்கு 500 ரூபாய் தான் சேர்ந்து, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணார். இன்னொரு நண்பர் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 200 ரூபாய் மட்டும் பணம் எனக்கு போட்டு விடுங்க, ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. நான் சொன்னேன், உங்களோட மினிமம் பேலன்ஸ் நீங்க சரியா மெயின்டைன் பண்ணல நான் நினைக்கிறேன், நீங்க 200 ரூபாய் கேட்கறீங்கன்னா பாத்துக்கங்க, பிடிச்சிருவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே லோன் ஒண்ணு போயிட்டு இருக்கு அவருக்கு. இந்த லோன்னா சரியா நீங்க மெயின்டைன் பண்ணல, சிவில் தான் பிரச்சனையாகும், பாத்துக்க, பேங்க்ல பிடிச்சிக்கலாம், நாங்க பாத்துக்கலாங்க, நீங்க 200 ரூபாய் போடுங்கன்னு சொல்லி சொன்னார். போட்ட அடுத்த செகண்ட் அவருக்கு அக்கௌண்ட்ல என்ன ஆச்சுன்னா -527 பேலன்ஸ் வந்துச்சு. அதாவது இது போட்ட 200 ரூபாய் பிடிச்சிட்டு இன்னொரு 527 ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா அது பிடிக்கிறாங்க, காத்துக்கிட்டு இருக்கோம். பேங்க்ல இருந்து மெசேஜ் பண்ணாங்க. 2மே தனியார் வங்கி தான். எதுக்காக சொல்றேன்னா, இதுல இப்ப 7,086 கோடி போன வருஷத்துல வசூலாயிருக்கு. அதுல HDFC வங்கி அதிகப்படியான இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஐசிஐசிஐ வங்கி, ஆக்சிஸ் வங்கி, அப்புறம் ஐசிஐசிஐ வங்கி, 3 வங்கிகள் இருக்கிறாங்க. இந்த 3லயும் பொதுவான விஷயம் இல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த பணத்துக்கு பொதுவான விஷயம் என்பது, இதில் பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் யாரேனும் பாதிக்கப்பட்டிருப்பார்களா, அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகள் அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பார்கள்னா நம்ம அடிச்சு சொல்லலாம் 90% மேற்பட்டவர்கள் ஏழைகளாகவும் இல்ல மிடில் கிளாஸாக இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த பிரைவேட் பேங்க்ஸ்ல மினிமம் பேலன்ஸ் ஒவ்வொரு பேங்க்லயும் சில நேரம் 15,000, 20,000, 25,000 இப்படிதான் வச்சுக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. நம்ம அதுதான், ஏன்னா ஸ்டேட், ஏன்னா நமக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல பல நேரங்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ண நிலைமையில இருக்கு. நானே ஒரு வாட்டி ஸ்டேட் பேங்க்ல போய் ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது, இல்ல சார் நீங்க அவங்கள கூட்டிட்டு இவங்களை கூட்டிட்டு வாங்க, நீங்க அந்த ரெஃபரன்ஸ் கொடுங்க, இந்த ரெஃபரன்ஸ் கொடுங்க, 5,000 மினிமம் பேலன்ஸ் கொடுத்தாங்க. பட் ஆனா ரொம்ப கண்டிஷன்ஸ் போடுறாங்க. பிரைவேட் பேங்க்ஸ் கூய் அழைக்கிறாங்க, வாங்க ஓபன் பண்ணிக்கோங்க, நீங்க இங்க ஓபன் பண்ணிக்கிட்டா நாங்க அந்த சலுகை கொடுக்குறோம், இந்த சலுகை கொடுக்குறோம் சொல்லி பண்றனாலும் மினிமம் பேலன்ஸா நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மிக குறிப்பாக 25,000 நீங்க வச்சுக்கணும், 15,000 வச்சுக்கணும், உங்க அக்கௌண்ட் சில்வர் அக்கௌண்ட், உங்க அக்கௌண்ட் கோல்டு அக்கௌண்ட், உங்க அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. நமக்கு ஏதாவது ஒரு சமயத்துல ரொம்ப கஷ்டமாயிடுது, நம்ம இருக்கிற பணத்தெல்லாம் ஏதோ ஒரு அவசரம், ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஏதோ ஒண்ணு எல்லா பணத்தையும் உருவிடுறோம். உறவுன உடனே அதற்கு பிறகு நம்ம எவ்வளவு தூரம் அதை படுத்த முடியுமோ, நம்மள எவ்வளவு தூரம் துன்பத்துக்கு ஆளாக்க முடியுமோ
அந்த வேலைகளை பேங்க் ரொம்ப சிறப்பா செய்யுது. ஏன்னா ரொம்ப அவசரத்தை நான் சொல்ற மாதிரி இப்ப 2 சம்பவத்துல ரொம்ப அவசரத்தை ஒரு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிடுவேன் இல்ல சாப்பிட்டுருவேன்னு சொல்ற இடத்துல அந்த 200 ரூபாய் நான் பிடிக்கிடுவேன் பாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த வங்கிகள் வேலை பார்க்கிறாங்க. பல இல்ல நேரங்கள்ல இதுல நமக்கு காமன் மேன் நீங்க சொல்ற சாமானியர்களுக்கும் சரி, இந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கும் சரி, இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லையா? பணம் கலெக்ட் எடுத்த பிறகுதான் நமக்கு அது தெரியுதா? ஏன்னா எந்த மெசேஜும் நமக்கு வர்றது இல்லையா? எந்த அடிப்படையில இது நடக்கிறதா நீங்க பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க பணம் எடுத்த பிறகு நான் சொன்னேன் மைனஸ் 527 ரூபா உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் சொல்றவங்க நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத காரணத்தினால நீங்க உங்களுடைய பணம் நாங்க பிடிப்போம் யாராவது மெசேஜ் பண்றாங்கன்னா மெசேஜ் பண்றது இல்ல. ஏன்னா மெசேஜ் பண்ணாங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் கேர்ஃபுல்லா அப்ப பேங்கே நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம கேஷ்ல எல்லாம் பாத்துக்கலாம் நம்ம இந்த பேங்க் கூட க்ளோஸ் பண்ணி அடுத்த பேங்க் கூட பணம் வரும்போது போய்க்கலாம்னு சொல்லிடுவாங்க. அதனால பேங்க்ஸ் ரொம்ப தெளிவா என்ன பண்றாங்கன்னா பணத்தை நீ எப்போ போடுறியோ அதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இங்க ஆட்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இங்க மிஷின்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு போட்ட உடனே உன் பணத்தை தூக்கிறேன் 5000 போட்டியா 500 ரூபாய் எடுத்துருவேன் 700 ரூபாய் எடுத்துருவேன் இப்படிங்கிற வேலைகளை தொடர்ச்சியா பாக்குறாங்க. அந்த விழிப்புணர்வு மக்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. சொல்றேன் இல்லையா இப்ப நம்ம ஓபன் பண்ணும் போது என்ன சொல்லிருப்பாரு சார் 5000 மினிமம் பேலன்ஸ் நீங்க வச்சுக்கோங்க சார். அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த குவார்டர் நாங்க பாக்குற நேரத்துல உங்கள்கிட்ட இருக்கணும் டெய்லி இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மக்களுக்கு பெரிய அளவுல அந்த விழிப்புணர்வுல எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் மேல தப்பு இருக்குன்னா அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க தப்பு இருக்கு. ஆனா நீங்க இந்த மினிமம் பேலன்ஸுக்காக நாங்க போடுற காசு எல்லாம் நாங்க எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் 7000 கோடிங்கிறது எவ்வளவுங்க தொகை. நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷத்துல HDFC பேங்க்ல கொடுக்குற சம்பளமே 1200 கோடி வருமானு தெரியல எல்லா எம்ப்ளாய்ஸ்க்கும் கொடுத்தா கூட. ஆனா நீங்க 1200 கோடி மக்கள்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. சரி அதை எங்க கொண்டு போய் இதெல்லாம் வைப்பாங்க இவங்க எனக்கு புரியவே இல்லை. இது மட்டுமே இன்னும் இதை தாண்டி வசூலிக்கிற நிறைய நீங்க யோசிச்சு பாருங்க. டெபிட் கார்டு இருக்கலாம், அதுக்கு கிரெடிட் கார்டு பயன்படுத்துறதுக்கு இருக்கலாம். கிரெடிட் கார்டு எல்லாம் ஒரே ஒரு தடவை நீங்க கட்டாம விட்டீங்கன்னா நீங்க சொல்றது ரொம்ப மினிமமான தொகை. நான் சொல்றது ஒரு 1000 ரூபாய் கட்டாம விட்டுட்டீங்கன்னா நீங்க ஃபைனுக்கு மேல ஃபைன். நான் ஒரு தடவை நான் கட்ட வேண்டிய தொகை நான் ரொம்ப ஏதோ மிஸ் பண்ணி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு லேட் ஃபீஸா 500 ரூபாய் போட்டாங்க. நான் கட்ட வேண்டிய தொகை 200 ரூபாய் தான் நான் பார்க்கல மிஸ் பண்ணிட்டேன். அது லேட் ஃபீயா 500 ரூபாய். நீங்க அதை விட்டுட்டோம் இல்ல நான் திமிரா பேசணும் இல்ல நம்ம இல்லங்க ஏங்க அப்படி பண்றீங்க நம்ம கெஞ்சன எது பண்ணாலும் இதற்கு மேல இன்னொரு தொகை போடுவாங்க. வட்டிக்கு மேல வட்டி போடுறேன் பாரு. ஏன்னா உங்க காசு 700 ரூபாய் ஆயிடுச்சு. ஏன்னா நீ போட்ட ஃபைனே அவங்க போட்ட ஃபைனே சேர்த்து 700 ரூபாய் ஆயிடுச்சு. இதுக்கு வட்டிக்கு மேல வட்டி. கிரெடிட் கார்டுல போய் நீங்க தலையை கொடுத்துட்டீங்கன்னா தீர்ந்தீங்க. ஆனா இந்த கிரெடிட் கார்டு எப்படி விற்கப்படுகிற உங்களுக்கு நமக்கு தெரியும். வீட்டுல இருக்கிற என்னோட மனைவி அதிகமா கூப்பிடுறாங்களா இல்ல கிரெடிட் கார்டு விற்கிறது அதிகமா கூப்பிடுறா கிரெடிட் கார்டு விற்கிறதா அதிகமா கூப்பிடுறாரு. அவர் தான் அதிகமா பேச ஆசைப்படுறாரு. பேசிக்கிட்டே இருக்காரு கிரெடிட் கார்டு வாங்கிங்க சார் நீங்க நல்ல பேலன்ஸ் வச்சிருக்கீங்க சார் அந்த பேங்க்ல வாங்க சார் இந்த பேங்க்ல வாங்க சார் நீங்க ட்ரெயின்ல போகும்போது அது சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் 2 டிக்கெட் மாசத்துக்கு உங்களுக்கு வரும். நீங்க ஃபிளைட்ல போகும்போது உங்களுக்கு அங்க இருக்கிற இதை நீங்க அட்மாஸ்பியர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சாப்பாடு யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி என்னென்னமோ சொல்லி நம்மகிட்ட விற்கிறாங்க. நம்ம தப்பி தவறி அதை வாங்கி அதை யூஸ் பண்ணி நம்ம இருந்துட்டோம்னா நம்ம எவ்வளவு தூரம் காலி ஆகுங்கிறதெல்லாம் நிறைய படிப்பனைகள் இருக்கு. நிறைய பேர் கடைசியா நகைய வித்து வீட்டு அடமானம் வச்சுலாம் கிரெடிட் கார்டு கட்டின கதைகள்லாம் இங்க இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி நிறைய நேரங்கள் நம்ம தனியார் வங்கிகள் ஒரு பக்கம் சர்வீஸ்ல ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இப்ப இந்த வங்கியெல்லாம் சர்வீஸ்ல சரியாக இருப்பாங்க. ஆனா மக்களுடைய பார்வையில் நீங்க மக்களுக்கு ஒரு காமன் மேனுக்கு உகந்த வங்கிகள் இருக்கு. ஆனா நிச்சயமா உகந்த வங்கிகளாக இல்லவே இல்லை. ரைட். இந்த இடத்துல ரவிசங்கர் சார் ரவிசங்கர் சார் அரசியல் விமர்சகரை தாண்டி முன்னாள் வங்கி அதிகாரின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு நம்ம போறோம். அதனால அந்த அடிப்படையில நிஜமாவே ஏன் சார் மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னா பணம் வசூலிக்கணும் அப்படின்றது எந்த அடிப்படையில இது கொண்டு வரப்பட்டது? இதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஏன்னா பணமே இல்லாதவர்கள் தான் மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியாம இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க திரும்பி பெனல்ட்டின்னு போடும்பொழுது அவங்க எப்படி அக்கௌண்ட்ல பணம் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதில் பணம் வைப்பாங்களான்றது டவுட்டாக தானே இருக்கு. மேடம் இதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே அவங்க என்ன சொல்கிறாங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு சொல்லலை. சரி. ஆனால் பேங்க்ஸ் எல்லாம் பேங்க்ஸ் ஷெட்யூல்டு பேங்க்குங்கிறச்ச பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐஓபி அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் பேங்க் அதையும் தாண்டி ப்ரைவேட் பேங்க்ஸ் HDFC ICICI ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி இதெல்லாம் இவங்க எல்லாருமே தேர் மெயின்டைனிங் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரெகுலர் அக்கௌண்ட் ப்ரீமியம் அக்கௌண்ட் இதுவும் இருக்குது. இதையும் தாண்டி கரண்ட் அக்கௌண்ட்டு தேர் மெயின்டைனிங். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறது இதையும் தாண்டி பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. தட் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க ஸ்மால் அக்கௌண்ட் அப்படிம்பாங்க. அந்த பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் தட் இன்க்ளூட்ஸ் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா. ஓகே, அந்த அக்கௌண்ட்டையும் சேர்த்து இதுக்கெல்லாம் மினிமம் பேலன்ஸே கிடையாது. 0 இருந்தாலும் ஓகே, இதுக்கு நீங்கள் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்ட்டு சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட்டில் ஈவன் நிர்மலா சீதாராமனே சொல்லியிருக்காங்க
இந்த மாதிரி பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் இந்தியாவில் 72 கோடி இருக்குது. 72 கோடி அக்கௌண்ட் இருக்குது. தட் மீன்ஸ் இப்போ நம்ம பேசின இதில் இந்த லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் 7086 கோடி இவங்க மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு இந்த பேங்க்ஸ் வசூல் பண்ணிருக்காங்க. அப்படின்னா we have to assume that it is not basic savings bank deposit. 73 கோடி இல்ல, மைனஸ் 73 அந்த 72 கோடி அக்கௌண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணவில்லை. இதை பார்லிமெண்ட்டில் இதுக்கு தான் எம்பிஸ்லாம் இருக்காங்க, அவங்க கேட்கணும். அப்போ அந்த 72 கோடி அக்கௌண்ட் அதுக்கு இந்த மினிமம் இதை சார்ஜ் பண்ணவில்லையா அவங்க கேட்கணும் மினிஸ்டரை. சரி, அப்போ மீதி இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட். நீங்க சொன்னீங்க பிஎஸ்பிடி அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு. நான் போய் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றேன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரி பெனல்ட்டி வாங்குறதுக்கு எந்த ஒரு கன்சியூமருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா யாரும் நாங்க என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்ன்றதுல ஏதாவது கிளாரிட்டி இருக்கா? இதை கொடுங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் ஆயிரும், இவ்வளவுதானே? No, it is not like that. It is not like that. எந்த பேங்க்ல அதை விவரமா நான் சொல்றேன் கேளுங்க. அதான் நீங்க பேங்க் சார் நான் வந்து விற்க போகிறேன் அப்படின்னா உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் தப்பு, நான் சொல்கிற தப்பான ஒரு இது. ஏன்னா பேங்க்கு சொல்லணும், ப்ரைவேட் பேங்க் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சொல்லணும். ப்ரைவேட் பேங்க் தெரியாது. என்ன அப்படின்னா பிஎஸ்பிடி ஸ்மால் அக்கௌண்ட், ஸ்மால் பேங்க் அக்கௌண்ட். அந்த ஸ்மால் பேங்க்னா என்ன அப்படின்னா அவங்க சொல்கிறது மினிமம் கேவைசி நீங்கள் பண்ணால் போதும். தென் உங்கள் அக்கௌண்ட்டில் அதிகபட்சம் நீங்கள் 50,000 தான் பேலன்ஸ் இருக்கலாம். அதிகபட்சம் 50,000 தான் பேலன்ஸ் இருக்கலாம். ஒரு வருஷத்தில் டோட்டல் கிரெடிட் டிரான்சாக்ஷன் டெபாசிட் பண்ணுறது 1 லட்சத்துக்கு மேலே போகக்கூடாது. நீங்கள் ஒத்துப்பீங்களா? அதுக்கு பிஎஸ்பிடிக்கு வருவீங்களா? இதையும் தாண்டி ஒரு மாதத்தில் உங்கள் விட்ராயல் அந்த டிரான்சாக்ஷன் 10,000 ரூபாய் தான் அலவுட். இதையும் தாண்டி மற்றபடி உங்களுக்கு ஏடிஎம் கார்டு, தென் இந்த பேங்கிங், மொபைல் 73 கோடி இதுக்குள்ள இருக்குமான்றதே அக்கவுண்ட்ஸ் டவுட்டா இருக்கே. அவ்வளவுதான், இவ்வளவுதான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஏடிஎம் 4 விட்ராயல் தான் அலவுடு. 4 ஏடிஎம் ஆர் எனி விட்ராயல் 4 தான் அலவுடு மாதத்துக்கு. அதுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. தட் இஸ் நாட் மினிமம் பேலன்ஸ் சார்ஜ், அதுக்காக போடுற சார்ஜ் இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு செக் புக் ஒரு வருஷத்துக்கு 25 லீவ்ஸ் தான் கொடுப்பாங்க இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டுக்கு. அதுக்கு மேலே வேணும்னா அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு நெட் பேங்கிங் உண்டு, இன்டர்நெட் பேங்கிங் உண்டு, ஏடிஎம் கார்டு உண்டு, ருபே கார்டு உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் நான் ருபே கார்டு இந்த ஏடிஎம் கார்டெலாம் கொடுக்குறேன்னா லிமிட் வச்சிடும். இவ்வளோ தான் மேக்ஸிமம் நீ விட்ரா பண்ணலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு. ஸோ இது பிஎஸ்பிடி அக்கௌண்ட். கவர்மெண்ட் என்ன சொல்கிற, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க என்ன சொல்கிறாங்க, பிஎஸ்பிடி அக்கௌண்ட் இல்லாமல் மற்ற அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்களா பண்ணலாம், அது இஷ்யூ இல்லை. ஆனால் இந்த மாதிரி பெனால்ட்டி சார்ஜ் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மில் எழுதணும் இதில் பெனால்ட்டி உண்டா, மெயின்டெனன்ஸ் சார்ஜ். மெயின்டெனன்ஸ் சார்ஜுங்கிறச்ச மினிமம் பேலன்ஸ் 2 விதமாக சொல்கிறாங்க. மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ், குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ். எனக்கு 3 லட்சம் 5 லட்சம் 8 லட்சம் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் கூட்டி அந்த மந்த்து எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது மினிமம் பேலன்ஸ். அந்த கால்குலேஷன் யாருக்குமே தெரியாது பேங்க் அதிகாரிகள் தவிர. நீங்களே பார்த்துக்கலாம். இவன் மாதத்தில் உங்களுக்கு சொல்கிறாங்க மினிமம் பேலன்ஸ் 20,000 இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மார்ச் இதில் 1000 ரூபாய் வந்துட்டு அது கணக்கு இல்லை. ஓவராலாக டோட்டல் பண்ணி ஆவரேஜாக ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம நார்மல் பேஸ் ஆஃப் லைஃப்ல இப்படி எக்ஸாக்ட்டா இத ஃபாலோ பண்ண நீங்க நம்ம ஃபாலோ பண்ணவே வேண்டாங்க. நீங்க எப்ப கேட்பீங்க எனக்கு சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, சரி அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கு அது எப்படி சார்ஜ் பண்ணீங்க கேட்கலாம். அண்ட் இதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் பேங்க்கு கொடுக்குறாங்க. பேங்க்ஸு நீங்கள் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பெனால்ட்டி போட்டிங்கன்னா பெனால்ட்டி போடுறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் மெசேஜ் அனுப்பணும். அதுதான் இப்ப ஜெகதீஷ் அவர்கள்ட்ட நான் கேட்டேன். வரதே கிடையாது. வரது இல்லைங்கிறது வரல அப்படின்னா டைரக்டா ஆர்பிஐக்கு இது பண்ணலாம். அவர் சொல்றாரு பாருங்க, போட்ட உடனே எடுத்து அந்த மெசேஜ் வந்துருச்சு. பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி உங்களால மினிமம் பேலன்ஸ் இல்ல. அதுதான் சொல்றேன். ஆர்பிஐ நான் இப்போ ஆர்பிஐ கைட்லைன்ஸ் பத்தி பேசுறேன். ஓகேவா? அவங்க சொல்றாங்க மினிமம் பேலன்ஸ் இல்லையா, யூ கேனாட் கோ அண்ட் டெபிட். மெசேஜ் அனுப்புங்க, இமெயில் அனுப்புங்க. இமெயில் எந்த இமெயில் அவங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மில் என்ன கொடுத்துருக்காங்களோ அவனுக்கு அனுப்புங்க. எஸ்எம்எஸ் யாருக்கு,
என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு மெசேஜ், உங்கள் மினிமம் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கணும், நீங்கள் இப்போ இவ்வளோ இல்லை இந்த மந்த் எண்டில். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட்டணும். உங்களுக்கு 1 month அவை ரிசர்வ் பேங்க்கிட்ட சொல்கிறோம், கிவ் தம் எ கிரேஸ் பீரியட் ஆஃப் 1 month. 1 மாதம் கொடுங்க, அந்த 1 மாதத்துக்குள்ளே அவர் கட்டி முடிக்கணும். அந்த 1 மாதம் கஸ்டமருக்கு தெரியாமல் பார்த்துக்கிறாங்களா நிறைய வங்கிகள்? இல்லை இல்லைன்னா 7086 இல்லை நான் இப்போ என்ன சொல்கிறேன், இருக்கிறத சொல்லிடுறேன், அப்புறம் 2வது நாளில் மற்றதையும் பேசுகிறேன். ஸோ ரிசர்வ் பேங்க் இது எல்லாமே இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அவர் ஜெகதீஷ் சாருக்கு இதெல்லாம் ஒரு இது, அவர் இப்போ அதை எடுத்து வச்சு பேசலாம். நான் முடிக்கல. ஸோ இதை வந்து சாரி ஃப்ளோ இன்டரப்ட் ஆயிடுச்சு. ஓகே, 1 மாதம் டைம், 1 மாதம் டைம் இருக்கு. அந்த 1 மாதம் டயத்துக்குள்ள கட்டி முடிக்கணும். கட்டி முடிக்கலன்னா நான் பெனால்ட்டி போடலாம். சரி, எவ்வளோ போடலாம்? என் மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபாய் இருக்கணும், ஆனால் 750 தான் இருக்கு. அப்போ எவ்வளோ ஷார்ட் ஃபால்? 250. அந்த 250க்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுங்க பெனால்ட்டி. மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் 50 ரூபாய் இல்லை 500 ரூபாய் போடுறேன்னு வச்சுங்க, கரண்ட் அக்கௌண்ட்டில் 500 ரூபாய் போடுறேன்னு வச்சுங்க. நோ, எவ்வளோ ஷார்ட் ஃபால்? 1000 கீழே 10,000 கீழே 9,000 பேலன்ஸ் இருக்குது, 1000 தான் ஷார்ட் ஃபால். ஸோ அந்த 1000க்கு ப்ரொபோர்ஷனேட்டாக எவ்வளவோ அதான் சார்ஜ் பண்ணணும். என்டையர் பேலன்ஸே 10,000 இல்லைன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணக்கூடாது. அப்படி இதையும் தாண்டி நீங்கள் ஒரு 2 நாள் ஊருக்கு போயிட்டீங்க, உங்கள் அக்கௌண்ட்டே ஆப்ரேட் பண்ணல, 1 வருஷம் அது இது கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் 1 இயர் நினைக்கிறேன், ஆப்ரேட்டே பண்ணலைன்னால் அது இனாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக போயிடும். இப்பெல்லாம் பார்க்குறாங்க சார் அந்த இனாப்ரேட்டிவ் அக்கௌண்ட். அதனால தான் இப்போ தினமலை நேர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன், இனாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக போயிடுத்துன்னு வச்சுங்க, அதில் பேலன்ஸ் இல்லை 500 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா டெபிட் பண்ணிட்டே வா, பண்ணக்கூடாது. இனாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பெனால்ட்டி போடக்கூடாது. இதையும் தாண்டி நீங்கள் பெனால்ட்டிலாம் போடும்பொழுது, இப்போ சார் சொன்னார் இல்லையா, போட்டு அக்கௌண்ட் நெகட்டிவ் பேலன்ஸ் வந்து நத்திங் டூயிங். பேங்க் ஷுட் நாட் சார்ஜ் எ பெனால்ட்டி. அந்த பெனால்ட்டி போட்டதுனால அந்த பேலன்ஸ் நெகட்டிவ் பேலன்ஸ் போகிறதுக்கு பேங்க் அலோவ் பண்ணக்கூடாது. இவ்வளவும் ரெகுலர் எஸ்பி அக்கௌண்ட், ரெகுலர் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த அளவு கைட்லைன்ஸ் கொடுத்து இதை ஃபாலோ பண்ணாத பேங்க்குக்கு என்ன வந்து என்ன என்ன நடவடிக்கை எடுப்பாங்க, என்ன கேள்வி கேட்பாங்க? பேங்க்குக்கு பெனால்ட்டி போடுவாங்க. ஆனால் இப்போ பேங்க் சொன்னாங்க இல்லையா, 7,086 கோடி இது வாங்கியிருக்காங்க. சரி, இது எல்லாமே டீட்டெயில் கொடுங்க, இதை தான் கேட்கணும். எந்தெந்த பேங்க்கு எவ்வளவு, என்னென்ன அக்கௌண்ட்டில், எஸ்பியில் எவ்வளவு, கரண்ட் அக்கௌண்ட் எவ்வளவு, இப்போ ப்ரைவேட் பேங்க்ஸாக இருந்தால் என்னென்ன பேங்க்கு எவ்வளோ வசூல் பண்ணிருக்காங்க, கரண்ட் அக்கௌண்ட். பொதுவாக இப்போ அந்த இதையும் நான் சொல்கிறேன், இனிமேல் அடுத்த ரவுண்டில் சொல்கிறேன். ஒவ்வொரு ப்ரைவேட் பேங்க்கு எஸ்பியாக இருந்தால் அவங்களுக்கு மினிமம் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், ரூரலுக்கு, செமி அர்பனுக்கு, அர்பனுக்கு, மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட். இதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க் எதுவாக இருந்தாலும் எஸ்பிக்கு எவ்வளோ மினிமம் பேலன்ஸ், ரூரல் எவ்வளோ, செமி அர்பன். இட் ஆல் அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் இட் இஸ் அ ரெகுலர் எஸ்பி கரண்ட் அக்கௌண்ட் ஆர் பிரீமியம் எஸ்பி கரண்ட் அக்கௌண்ட். அக்கௌண்ட்டை பொறுத்து இருக்கு, அது எந்த நகரத்துல இருக்கு, நகரமா ஊரக பகுதியா, அதை பொறுத்து இருக்கு. இதை தான் எல்லா பேங்க்ஸும் பண்ணுறாங்க. ஒன்லி திங் இஸ் பிஎஸ்பிடி, பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்டாக இருந்தால் you cannot, you are totally prevented, banned. The banks are prevented from charging penalty due to the reason that minimum balance is not maintained. ஜெகதீஷ் சார், இப்போ நம்ம எப்படி ஒரு பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்னா நம்ம இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிய வருதா? மேலும் நம்ம ஏன் வந்து தனியார் வங்கிகளை நோக்கி நம்ம போகிறோம்? நிறைய பொதுத்துறை வங்கிகள் தான் இருக்கே. இப்போ பொதுத்துறை வங்கிகளும் வந்து 10 வங்கிகள் வந்து அதை போடுறதே கிடையாது, பெனல்ட்டி ஃபார் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஏன் நம்ம அதை நோக்கி போகாமல் இப்படி போகிறோம்? இல்லைங்க, இப்போ நான் சொல்ற சில உதாரணங்கள்ல ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க நகை கடனுக்கு எல்லாம் போறாங்க. அதுல வந்து அவங்க என்ன, இப்போ ஒவ்வொரு பேங்க் வாசல்லையும் வந்து நகை கடன் நாங்க இவ்வளவு கொடுக்குறோம், அவ்வளவு கொடுக்குறோம், அதுக்கு முதல்ல என்ன இருக்கணும், நமக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அப்ப அதற்காகவே சில பேர் அக்கௌண்ட் ஓபன் பண்றதெல்லாம் நான் பார்க்கிறேன். நீங்க வந்து எதுக்கு இங்க ஓபன் பண்ணீங்க, இப்போ ஸ்பெசிபிக்கான ஒரு பிரைவேட் பேங்க்ல லோன், பர்சனல் லோன் எது வாங்கினாலும் அக்கௌண்ட் நம்ம அங்க ஓபன் பண்ணி தான் ஆகணும். ஆமா, ஓபன் பண்ணி தான் ஆகணும். சோ அது ஒரு சிக்கல் இருக்கு, அது ஒண்ணு. சோ அதனால நம்ம என்ன பண்றோம், வேற வழி இல்லாம போய் மாட்டிக்கிறோம். நம்ம மாட்ட பிறகு என்ன பண்றாங்க, நீங்க வந்து பண்றாங்க. நீங்க இப்ப போன இதுல சொல்லும் போது
நீங்க கிரெடிட் கார்டு பத்தி நம்ம பேசுறோம், டெபாசிட்டுக்கு சார்ஜஸ் இருக்குங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு டெபாசிட் பண்ணா 350 ரூபா 650 ரூபா பேங்க் மாறுது. நான் போய் ஒரு இடத்துல டெபாசிட் பண்ற போறேன், ஒரு அவசரமா ஒரு 5 லட்சம் ரூபா. அவர் என்ன சொல்றாரு, சார் இதுல டெபாசிட் பண்ணீங்கன்னா 1 லட்சத்தை தாண்டி போடுற ஒவ்வொரு 1 லட்சம் ரூபாய்க்கும் 650 ரூபாய் எங்க பேங்க்ல, இன்னொரு பேங்க்ல போய் கேட்கிறேன் 350 ரூபாய் எங்க பேங்க்ல. நான் எதுக்குங்க டெபாசிட் பண்றதுக்கு சார்ஜஸ் வாங்க சொல்லிருக்காங்க, எங்களுக்கு வந்து சர்க்குலர் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற என்னங்க பண்ணணும், மிஷின்ல போய் டெபாசிட் பண்ணிக்கங்க சார். மிஷின்ல டெபாசிட் பண்றது மிஷின் நல்ல ஒர்க் ஆன பிரச்சனை இல்ல. நீங்க மிஷின் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம விட திரும்ப திரும்ப தள்ளி அது பண்றதுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடுது. நம்ம வந்து எத்தனை தடவை போட்டு எடுக்கிறது. நீங்க இதுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்க டெபாசிட் பண்றதுக்கு ஒரு சார்ஜஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில கொடுமைகள் நடக்குது. இப்போ சார் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஆர்பிஐ நான் ஒரு சர்க்குலர் பார்க்கல, ரொம்ப கிளீனா போட்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட் ஆஃப் டிஃபால்ட் இன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மினிமம் பேலன்ஸ் ஆவரேஜ் மினிமம் பேலன்ஸ் as agreed to between the bank and customer, the bank should notify the customer clearly by SMS, email, letter. எஸ்எம்எஸ்ல பண்ணணும், இல்ல இமெயில பண்ணணும், இல்ல கடிதம் எழுதணும். உங்களோட பேலன்ஸ் குறைஞ்சிருச்சு, நீங்க வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 1 மாதத்திற்கு பிறகுதான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு which shall not be less than 1 month from the date of notice of shortfall. நமக்கு கொடுத்த பிறகு, நமக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பிச்ச பிறகு அதுக்கு பிறகு 1 மாசம் கடைசியா நடவடிக்கை எடுக்கணும். இது யாருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரிஞ்ச யாருக்குமே இந்த மாதிரி மெசேஜே வந்தது இல்லை. சார் நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல, அதனால உங்களுக்கு இப்படி சீக்கிரம் நாங்க ஃபைன் போட்டுருவோம் அப்படின்ட்டு எந்த ஒரு பேங்காவது அனுப்புறாங்களா? நிச்சயமா அதுதான் நான் கேட்டேன், 1 மாசம் வரைக்கும் அவங்க கரெக்டா வெயிட் பண்றாங்களான்னு. ஏன்னா 1 மாசம் வரைக்கும் அப்படியே வைக்கணும். உண்மையிலே சொல்றேன், நம்ம உண்மையிலே இது படிக்கும் போது, இப்ப சார் சொல்றது போது படிக்கும் போது நம்ம இத ஒரு வழக்காவே தொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நீதிமன்றத்துல வழக்காவை எந்த ஒரு பேங்க்கும் மினிமம் பேலன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி யாருக்கும் மெசேஜ் அனுப்புறது இல்லை. நீங்க ஆர்பிஐ வந்து சர்க்குலர் அமைச்சிருக்காங்க. இந்த சர்க்குலரை எத்தனை பேங்க்ஸ் ஃபாலோ பண்றாங்க? எஸ்எம்எஸ் அனுப்புறாங்களா, இமெயில் அனுப்புறாங்களா, லெட்டர் அனுப்புறாங்களா, என்ன அனுப்புறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது யாருமே அனுப்புறது. மக்களுக்கு எப்ப தெரியுதுன்னா, பணம் நான் சொன்ன மாதிரி பணம் எடுத்த உடனே அவ்வளவுதான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல, பணம் தூக்கிட்டாங்க. அது போய் பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா, ஏமா நீங்க மெயின்டைன் பண்ணல, நாங்க பணத்தை தூக்கதாம செய்வோம், நாங்க என்னமா பண்ணுவோம், எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு, நீங்க பணம் டெபாசிட் பண்ணீங்கன்னா போயிடும் அப்படிங்கிற சொல்றாங்க. இன்னொன்னு சொல்ற மாதிரி இந்த நீங்க ஷார்ட் ஃபால் ஆகுறதுக்கு மட்டும் தான் அவங்க ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. The penal charges should be directly proportionate to the extent of shortfall observed. In other words, the charges should be a fixed percentage levied on the amount of difference between the actual balance maintained and the minimum balance as agreed upon. அப்போ சொல்ற மாதிரி 10,000 ரூபாய் வந்து 9,000 இருந்துச்சுன்னா அந்த 1,000 ரூபாய்க்கு தான் நீங்க பீனல் சார்ஜஸ் போடணுமே தவிர ஒட்டுமொத்தமா மினிமம் பேலன்ஸே வந்துட்டு இல்லாம போடக்கூடாது. ஆனா பேங்க்ஸ் அப்படி பிஹேவ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒட்டுமொத்தமா நீ வந்து அப்ப உனக்கு ஃபைன் 600 ரூபாய் நாங்க போட்டுருக்கோம், நீ வந்து 10,000 மெயின்டைன் பண்ணலையா, 600 ரூபாய் நாங்க தூக்கிடுவோம். எங்க ஏற்கனவே 9,000 600 ரூபாய் தூக்கிட்டீங்க, நான் அடுத்து என்ன பண்ணுவீங்க, அடுத்த குவார்டர்ல இன்னொரு 600 ரூபாய் தூக்குவோம், இன்னொரு குவார்டர்ல அடுத்த 600 ரூபாய் தூக்குவோம். இப்படி ஒவ்வொரு குவார்டர்லயும் 600 ரூபாய் தூக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நெகட்டிவ் தான் போகும். நெகட்டிவ் போனா கை வைக்க கூடாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நெகட்டிவ் போன அக்கௌண்ட்லயும் பணம் எப்பயாவது வந்து விழுந்த உடனே பல்கா தூக்குற வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சில நேரங்கள்ல டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்லயே நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தது இல்ல, டக்குனு போட்ட உடனே எடுத்துட்டாங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஜன்தன் அக்கௌண்டா தானே இருந்திருக்கணும். அப்ப அங்கிருந்து எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த வந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்பிஐக்கு வந்து சர்க்குலர் அமைச்சாங்க, இந்த மாதிரி நீங்க மினிமம் பேலன்ஸ் ஜன்தன் அக்கௌண்ட்ல கை வைக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு பொதுத்துறை வங்கிகள் கொஞ்சம் அதை மாத்திக்கிட்டாங்க. அவங்க அந்த வகையில் நடந்துட்டு தான் இருந்துச்சு. எஸ்பிஐ பெரிய இஷ்யூவா மாறிச்சு. மினிமம் பேலன்ஸ் நீங்க ஜன்தன் அக்கௌண்ட் 0 பேலன்ஸ் சொல்லிட்டு எதுக்காக நீங்க பணம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கேள்விகள் எல்லாம் வந்தது. அதற்கு பிறகு மாறியது. இப்ப இன்னுமே சொல்றேன், நீங்க இந்த பொதுத்துறை வங்கிகளையும் கரண்ட் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாட்டி அந்த அமௌண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க பிரைவேட் பேங்க்ஸ்லயும் கரண்ட் அக்கௌண்ட்ல ஒரு பெரிய அமௌண்ட் என்ன கரண்ட் அக்கௌண்ட் பிசினஸ் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு அவசர தேவை இருக்கும், நீங்க ஒரு பணத்தை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், நாளைக்கு நமக்கு பணம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா நீங்க அந்த ஒரு நாள் நீங்க மெயின்டைன் பண்ணல இல்ல, அப்ப அதுக்கு ஒரு ஃபைன் அடிப்பேன். நீங்க அந்த குவார்டர்ல என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணலையோ அதுக்கெல்லாம் ஃபைன் அடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு பீனல் சார்ஜஸ் போடுங்கிற அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமாக நீங்க மக்கள்கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் பிடிக்க முடியுமோ அந்த வேலைகளை தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்காங்க. பேங்க் சொல்லிட்டு டெபாசிட் சார்ஜஸ், விட்ராயல் சார்ஜஸ், விட்ராயல் பண்ணாலும் நிறைய சார்ஜஸ். நீங்க வந்து ஏடிஎம்ல போட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் போடுறாங்க. நீங்க எல்லாவற்றிலும் பொதுமக்களிடமிருந்து எப்படி காசு வசூலிக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப கண்ணும் கருத்துமா செயல்படுறாங்க அவங்க எல்லாருமே. இல்ல இப்ப எஸ்எம்எஸ்க்குமே சார்ஜஸ் இருக்குல்ல, எத்தனை அப்ப எனக்கு வேண்டிய மெசேஜ் வரலன்னா நான் வந்து பேங்க் எகெயின்ஸ்ட் கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க எனக்கு வந்து இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இவ்வளவு கிரைவன்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே எஸ், அதாவது அதனால ஒவ்வொரு டெபாசிட் நான் போய் இருக்கிற வேலையை விட்டு நான் திரும்பி ஆம்பட்ஸ்மேன் போறணும். இதை வந்து மேபி தே ஆர் டேக்கிங் அட்வான்டேஜ். ஓகேவா? என்னால் ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் அதே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி எந்த ஒரு மேண்டேட்டும் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுன்னு கிடையாது. ஓகே,
இது பேங்க்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆர்பிஐ சொல்கிறது இட் ஷுட் பி ரீசனபிள் அமௌண்ட். வாட் இஸ் ரீசனபிள் அமௌண்ட் அதை நம்ம பார்த்துலாமே. 2-3 இதை மட்டும் கொடுக்குறேன்னு. உங்களுக்கு பப்ளிக் செக்டார் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணும் அப்படின்னால் சேவிங்ஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ரூரலாக இருந்தால் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் அவ்வளோதான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். தென் செமி அர்பனாக இருந்தால் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும். தென் மெட்ரோவாக இருந்தால் 2000 ரூபாயிலேருந்து 3000 பேலன்ஸ். பப்ளிக் செக்டர் பேங்க்கில் சேவிங்ஸ் பேங்க் இதுதான் மினிமம் பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு மேலே எவ்வளோ வச்சுங்க. சரி, அப்படி மெயின்டைன் பண்ணலை அப்படின்னால் எவ்வளோ ஆகும் அப்படின்னால் 5 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் பெனால்ட்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே, இது வந்து இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு நீங்கள் ஸ்லாப்பு மாதிரி வச்சுருங்க. இதுக்கு இந்த ஷார்ட் ஃபாலுக்கு எவ்வளவு, இந்த ஷார்ட் ஃபாலுக்கு எவ்வளவு, நம்ம இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வைக்கணும் அந்த மாதிரி வைங்க அப்படிங்கிறோம். சில பேங்க்ஸ் இதெல்லாம் தாண்டி இப்போ 7086 கோடி ஒரு நிதியாண்டிலே வந்து வசூல் வருது அப்படின்னாவே ஒரு அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து அந்த அந்த அமைச்சகம் வந்து புரிந்து கொண்டு அதை நோக்கி நடவடிக்கைகளை இல்லை. அதுதான் இப்போ இல்லை அதுக்கு முன்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி இதுவும் சொன்னேன், முதல் சுற்றுலையும் சொன்னேன் 7086 கோடி. ஸோ அந்த 7086 கோடியை நானோ நீங்களோ ஜெகதீஸ்வரன் சாரோ போய் ஒன்று கேண்டிருக்க முடியாது. இதை வந்து இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு மினிஸ்ட்ரி இவங்க எம்பிஸ் இவங்க கேட்கணும், சார் 7086 கோடியில் எவ்வளவு சார், என்னென்ன பேங்க்கு எவ்வளவு, சேவிங்ஸ் பேங்க்கில் எவ்வளவு, இதில் கரண்ட் அக்கௌண்ட் எவ்வளவு, இது வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் ஆர் இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் அவங்க என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ. நான் இப்போ முன்னாடி சொன்னேன் ரூரல்னா 1000லேருந்து 2000. இந்த ரூரல் பிரான்ச்சஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணிருக்காங்க, எவ்வளோ அக்கௌண்ட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணிருக்காங்க. செமி அர்பன் அந்த பிரேக்கப்பை கேட்டு வாங்கணும். இதையும் தாண்டி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இருக்காங்க இல்லையா, மற்றதுக்கெல்லாம் அவங்க ஆடிட் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ இது வந்து என்ன மாதிரி காமன் மேன், உங்களை மாதிரி காமன் மேன் இதுக்கு என்னன்னால், சார் இவ்வளோ இதுவாக இருக்க நான் பணம் வைக்கிறேன், அவர் சொன்னார் 1000 போட்டு 500 ரூபாய் எடுத்து போயிட்டான், இதை போட்டு 800 ரூபாய் எதுக்கு என்ன எடுத்தீங்க. ஸோ இப்போ இதை வந்து ஆடிட் பண்ண வேண்டிய ஆடிட் பண்ணணும். கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் இதை ஆடிட் பண்ணி அவங்க சொல்லணும், இந்த 7086 கோடி இது இந்த பேங்க்கில் இவ்வளவு, இந்த பேங்க்கில் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மில் இவங்களுக்கு சொல்லியிருக்காங்களா மினிமம் பேலன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். இந்த மினிமம் பேலன்ஸ் மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸா குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸா எப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க. ஆவரேஜ் பேலன்ஸ் அப்படின்னு அதே மாதிரி அவங்க நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்களான்றதையும் சேர்த்து பார்க்கணும். அதையும் பார்க்கணும். கிரேஸ் பீரியட் கொடுத்தாங்களா இதையும் தாண்டி என்னென்ன அக்கௌண்ட் ரேண்டமாக எடுங்க. நீங்கள் லட்சக்கணக்கில் அக்கௌண்ட் இருக்கு, 50 லட்சம் அக்கௌண்ட் பாசிபிளா? கண்டிப்பாக பாசிபிளுங்க. ரேண்டமாக எடுங்க. இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் வச்சு எந்தெந்த அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ எடுத்தீங்க. சார் கம்ப்யூட்டர் தான், மேனுவலாகவே இல்லை. கம்ப்யூட்டர் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஜெகதீஷ் சார் அக்கௌண்ட்டு இல்லை ஆவரேஜ் மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸும் முதல்ல என்னன்னு பார்த்துக்கணும். சரி, வங்கிகளை இதை எப்படி பொறுப்பாக்க முடியும்? நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடிட்லாம் நடக்குது, கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வங்கியை பொறுப்பாக்கலாங்க. இப்போ கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் பார்த்து இல்லை இந்த பர்டிகுலர் பேங்க்கில் இந்த கம்ப்யூட்டேஷன் தப்பாக போட்டிருக்காங்க, ரேண்டமாக செக் பண்ண அக்கௌண்ட்டில் இவ்வளோ அக்கௌண்ட் எடுத்தோம், இந்த வங்கியில் மெயின்டைன் பண்ணுற எஸ்பி கரண்ட் அக்கௌண்ட் 5 லட்சம் அக்கௌண்ட் இருக்குது, நாங்கள் 5000 அக்கௌண்ட் ரேண்டமாக எடுத்தோம், செக் பண்ணோம், அதில் இவ்வளவு டிஸ்கிரப்பன்சி இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ஆடிட் போடுங்க. அப்போ ஸ்பெஷல் ஆடிட்டுங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மெயின்டைன் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம சொல்கிறது அந்த வங்கி, அதாவது சும்மா போகிற போக்கில் இந்த வங்கி தவிர நான் சொல்ல மாட்டேன், போகிற போக்கில் சொல்லக்கூடாது. ஆனால் இவ்வளோ மலப்பாக இருக்குது, அந்த 7086 கோடியில் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்கள் இது பண்ணியாச்சு. ஒவ்வொரு பேங்க்கு பணம் ரிவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாங்க. என்னுடைய அக்கௌண்ட்டில் இப்போ ஆர்பிஐ சொன்ன மாதிரி ப்ரொபோர்ஷனேட் எந்த அளவுக்கு ஷார்ட் ஃபால் இருக்குது அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக தான் நீங்கள் பெனால்ட்டி போடணுங்கிறச்சு என் அக்கௌண்ட்டில் ஃபுல் அமௌண்ட்டுக்கும் 10,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கணும். லெட்டஸ் அசியூம் எந்தில் 9000 இருக்குது. அப்போது 10,000 இல்லை, அப்போ 10,000த்துக்கும் கிடைக்கிறதுக்கான கண்டிப்பா கிடைக்கும். கடைசி ரொம்ப ஷார்ட்டா போக வேண்டியிருக்கு. ஜெகதீஷ் சார், இது பாசிபிள் நினைக்கிறீங்களா? இது தீர்வா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
இல்லங்க, நிச்சயமாங்க. இந்த டேட்டா வந்து நேத்து பாராளுமன்றத்தில் இது ஒரு கேள்வியா கேட்கப்பட்டதற்கு பதில் கிடைத்திருக்கிறது. நீங்க சொல்ற மாரி 4 வருஷத்துக்கு இத்தனை 1000 கோடி இவங்க பேங்க்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு பதில் வேணும்ல. இதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல. இந்த டேட்டா வாங்கிட்டோம். இந்த டேட்டாவ பயன்படுத்தி நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிச்சயமாக யாராவது வழக்கு தொடுக்கணும். நான் உண்மையிலே நானே யோசிக்கிறேன். இது வந்து ஏன்னா இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்களோட பணம். அவங்க வந்து அவங்க பணத்தை எடுத்துட்டாங்க. இல்ல. இது உண்மையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், மிடில் கிளாஸ் மக்களோட பணம் இது எல்லாமே. இந்த பணம் எல்லாம் வந்து ஒவ்வொரு முறை ரொம்ப எமர்ஜென்சி, நான் சொல்ல ரொம்ப சின்ன எமர்ஜென்சி, ஒன்று அவசரமா எனக்கு ஒரு 100 ரூபாய் தேவை, 150 ரூபாய் தேவை அப்படிங்கிற அந்த நபர்களுக்கு அது கிடைக்காமல் உடனடியாக பேங்க் அதை உள்ள போந்து எடுக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய மன உளைச்சல் அதை ஏற்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் அதுல இருக்கு. கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி தீர்வு வைக்கணும். அவங்க சொல்ற மாதிரி இந்த RBI ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்களே இவ்வளவு கோடி முதல்ல வசூல் வைக்க முடியுமா? முதல்ல எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா இது வந்து இப்ப மெசேஜ் அனுப்பிச்ச பிறகு நம்ம ஒரு மாசம் டைம் கொடுக்குறாங்க. அந்த ஒரு மாசம் டைம்ல ஓகேங்க நான் பேலன்ஸ் சரி பண்ணிடுறேன், நான் போட்டேன்னா பிரச்சனை தீர்ந்துச்சுல்ல. இல்லைன்னா நான் அதெல்லாம் அனுப்ப மாட்டேன், உன்கிட்ட பணம் கொடுக்கறதா என்னுடைய நோக்கம் அப்படின்னு ஒரு பேங்க் செயல்படுது அப்படின்னா அது முதல்ல எப்படி மக்களுக்கான வங்கியாக இருக்கும்? மக்களுக்கான சேவை கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம் கடை திறந்து வைக்கிறீங்க. ஆனா மக்கள்கிட்ட எப்படி பணத்தை பிடுங்கிறதா எங்களுடைய நோக்கம் சொல்லி சொன்னீங்கன்னா அது மக்களுக்கான சேவையா எப்படி இருக்கும்? ரைட், பார்ப்போம். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி உங்கள் இருவருக்கும். நன்றி.